நம் எல்லோருக்குமே பணம் என்பது இன்றியமையாததாக இருக்கின்றது வாழ்க்கையில். எந்த ஒரு செயலை செய்வதற்கும் பணம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு தேவை. ஆனால் பலர் வாழ்க்கையிலே நிறைய உழைத்தும் பணத்துக்கு கஷ்டப்படுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். இந்த கட்டத்தை எப்படி போக்குவது? பணக்கட்டம் தீர வேண்டும். அவரவர்களுக்கு அவரவர்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க வேண்டும். நல்லபடியாக வாழ வேண்டும். இதற்கு ஆன்மீக ரீதியாக என்ன செய்ய வேண்டும் என்றார். மகாலட்சுமி வழிபாடு. தனதானியத்துக்கு அதிபதி அதிதேவதை மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியினுடைய கிருபா கடாட்சத்தால் தான், மகாலட்சுமியினுடைய உத்தரவால் தான் குபேரன் நமக்கு பொருளை வழங்குகின்றார். ஆகவே மகாலட்சுமியினுடைய பரிபூர்ணமான கருணை இருந்தால்தான் நமக்கு குபேரனிடத்திலிருந்து செல்வம் கிடைக்கும். ஆகவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். மகாலட்சுமியை எப்படி வழிபாடு செய்வது? முதல் நாள் வியாழக்கிழமையே நம்முடைய இல்லத்தினுடைய பூஜை அறையை அழகாக சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து நம்முடைய அந்த தெய்வ படங்களை எல்லாம் கழற்றி அழகாக துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து பளிச்சென்று வைக்க வேண்டும். ஒருவருடைய இல்லத்திற்கு நாம் போகின்றோம் என்றால் அந்த இல்லமானது சுத்தமாக இருந்தால்தான் அங்கே நம்மால் இருக்க முடியும். இல்லம் சுத்தமாக இல்லாமல் இருந்தால் அந்த இடத்திலே நாம் என்ன செய்வோம்? உடனடியாக புறப்பட்டு வந்து விடுவோம். வீடு நன்றாகவே இல்லை என்று. ஆக பிறந்து இறக்கின்ற மனிதனான நமக்கே இப்படி என்றால் தெய்வம், அந்த தெய்வம் வந்து நம்முடைய வீட்டிலே வாசம் செய்ய வேண்டும் என்றால் அந்த இல்லத்தை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? ஆகவே பூஜை அறையை நன்கு சுத்தமாக வைத்துக்கொண்டு பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும். முதல் நாளே செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். செய்து வைத்துக்கொண்டு வெள்ளிக்கிழமை காலையிலே அதிகாலையிலே எழுந்திருக்க வேண்டும். சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து இல்லத்திலே விளக்கேற்றி, மகாலட்சுமியினுடைய விக்கிரகம் இருந்தால் மகாலட்சுமியினுடைய விக்கிரகத்துக்கு பூஜை செய்யலாம். அல்லது மகாலட்சுமியினுடைய படத்தை அழகாக மாட்டி அலங்கரித்து நிறைய புஷ்பங்களை சாற்றுங்கள். தெய்வத்துக்கு எப்போதுமே புஷ்பங்களை நிறைய அளிக்க வேண்டும்.